வைஜெயந்திமாலா வந்து தேன் நிலவு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க காஷ்மீர்ல. அப்போ வந்து ராஜ்குமார் அங்கேயே கிடக்குறான் பழியா கால் ஷீட்டுக்காக. ஸ்ரீதர் சொல்றாரு, ஐயோ போவானான்னு பார்த்தா இங்கே ரூம் போட்டு இங்கே தங்கிட்டு இருக்கானே அவன். அந்த அம்மா சொல்லி ஓகே சொல்லி அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் போனாரா. நடிகர்களை ஏற்றுக்குமாரு. கமல்ஹாசன் என்னதான் இது பண்ணாலும் ஏற்றுக்கல. அதனால தான் கமல்ஹாசன் வந்து சரிகாவை கல்யாணம் பண்ண காரணம் அதுதான். சரிகாவை லவ் பண்ணி பிரெக்னன்ட் பண்ணதெல்லாம் அதுக்காக காரணம் தான். நார்த் இந்தியா பத்திரிகைலாம் போட்டு கிசு அதை எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் கூட கமல்ஹாசன் வந்து இங்கே மருமகளாக இருக்கலாம், அவருக்கு சான்ஸ் எல்லாம் கிடையாது. மதராசி சோர்சாலா அப்படின்பார். அதாவது மதராசி சோர்சாலான்னு தான் சொல்லுவான் அவனை, இந்த தமிழ்நாட்டுக்காரன். நீங்க சென்னைக்கு அப்படின்னா மதராசி அப்படின்பா. பெங்களூருக்காரன்னா நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டான். பெங்களூருக்காரன் ஓகே அப்படின்பா. மதராசின்னா அவன் சோர்சாலா, திருட்டு பைய அப்படின்பா, திருட்டு மச்சான். ரஜினி சார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு. கமல் கூட அவங்க கூட ஜல்சா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கூட இருந்தாரு, சந்தோஷமா இருந்தாரு. லவ் பண்ணாங்களா இல்ல தெரியல. ஸ்ரீதேவி கூடயும் ஆமா, அவர் கமல் நல்ல கமல் நல்ல நண்பரா நல்ல புரிதலோடு. கமல் அந்த அபூர்வ ராகங்கள் எல்லாம் அவருங்க தான் ஹீரோயின். அதில் குண்டா இருந்தாலும் கூட அவங்க லவ் பண்ணியிருப்பா. திடீர்னு அபூர்வ ராகங்கள் ஷூட்டில் 2 பேர் காணாமல் போயிடுவாங்களாம். திடீர்னு எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுன்னு. அப்போ பாலச்சந்திரன் தான் கூப்பிட்டு திட்டுவாங்க. ஸ்ரீதேவியுடைய அம்மாவும் ஸ்ரீதேவி சின்ன குழந்தை வந்து காமராஜரை பார்க்க வந்திருக்காங்க. காமராஜ் உட்காந்து பேசிட்டு போது கண்ணதாசன் அங்கே இருக்காரு. உங்க பொண்ணு நல்லா இருக்க, சுட்டிக்கையா இருக்க, நடிக்க வைக்க சொல்லுங்க, அதுக்கு நான் வைக்கலாம் சொல்லு. தேவர் அப்போ வந்து குழந்தை முருகன் தேடிட்டு இருந்தாரு. கண்ணதாசன் சொல்லி அப்புறம் போயிட்டு ஸ்ரீதேவி அதுக்கு நடிச்சாங்க. என்டிஆர் வந்து தாத்தாவா நடிச்சிருக்காரு ஒரு தெலுங்கு படத்துல. ஸ்ரீதேவிக்கு தாத்தா, அதாவது ஒரு 11 வயசு பொண்ணு மாதிரி இருக்கும் தாத்தா. அடுத்து 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் ஜோடி, இவர் ஸ்ரீதேவிக்கு ஜோடி அவர் நம்ம என்டிஆர். அவர் பயங்கர கில்லாடி அந்த விஷயத்துல. யாரா இருந்தாலும் டென்டனக்கான்னு போயிடுவார். கமலும் இவங்களை விரும்பினாரு, ரஜினியும் விரும்பினாரு. போட்டி போட்டு. ஆனா ரஜினி வந்து கல்யாணம் பண்ணிக்கவே கேட்டார். கமல் கேட்டாரா என்னன்னு தெரியல. கமலும் விரும்பி இருக்காரு. நார்த்தில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோக்களும் சரி ஹீரோயின்களும் சரி ஏதாச்சும் ஒரு பப்பு போவாங்க, பார்ட்டி வைப்பாங்க. ராத்திரி 12 வரைக்கும் நடக்கும் இவங்க பார்ட்டி. அதை முடிஞ்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் நடிக்கவே வருவாங்க. அந்த அளவுக்கு இவங்க பார்ட்டி போகிறது இவங்களுக்கு எல்லாம் சகஜம். அதாவது மார்வாடி ஒருத்தர் வந்து பார்க்க வந்திருக்காரு. அப்போ ஸ்ரீதேவி உள்ளே இருந்தாங்க, ஹிந்தியில் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தயாரிப்பாளர்னு சொன்னோடனே உள்ளே கூப்பிட்டாச்சு. உள்ளே கூப்பிட்டு ஸ்ரீதேவி வர்றாங்க. அந்த மாதிரி படத்தை நான் ஒரு படம் தயாரிக்க போகிறேன், கிராண்டியராக தயாரிக்க போகிறேன், நீங்கள் சம்பளம் எவ்வளோன்னு சொன்னாங்க. உடனே நான் பேமெண்ட். இப்போ நான் வந்து 18 லட்சம் வாங்கிக்கிறேன், இந்தாங்க ஃபுல் அமௌண்ட் 20 லட்சம் கொடுத்துட்றாரு. இன்னைக்கு நைட் டிஸ்கஷன் இருக்கு, வந்துருங்க. ஓகே, டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அவர் டிஸ்கஷன் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்த படம் எடுக்கல. அவருடைய இது டிஸ்கஷன் மட்டும் தான் அவருடைய இது. சார் வந்து எப்போதே வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணு கேரளால இருந்து நடிகை இறக்குமதி பண்ணுவாங்க, இல்லைன்னா மும்பைல இருந்து இறக்குமதி பண்ணுவாங்க இல்லையா சார்? அப்படி நம்ம ஆந்திரால இருந்து கூட அந்த நடிகை ரோஜா இல்ல ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆந்திரா தான் நிறைய. அப்படியா? ஃபர்ஸ்ட் சினிமா ஆரம்பிக்கும் போது ஆந்திரால இருந்து அதிகமா வந்தாங்க. ஆந்திரால இருந்து உங்களுக்கு வந்து இங்க இருந்தவங்க TR ராஜகுமாரி, அவங்க வந்து தமிழ்நாடு முதல் கனவு கண்ணி, அவங்க தமிழ்நாட்டுல. அப்புறம் மற்றபடி வந்தது எல்லாமே ஆந்திரால இருந்து வந்தாங்க. ஆந்திரால இருந்து வந்தவங்க தான் அதிகமா இங்க கோட்டை கட்டி ஆடினதே அவங்க தான். சாவித்திரி, அப்புறம் இவங்க பானுமதி, அப்புறம் அஞ்சலி தேவி, இவங்க எல்லாமே சூப்பர் ஸ்டாருங்க. எல்லாமே இவங்க எல்லாமே இங்கதான் வந்து இது பண்ணாங்க. ஆனா எத்தனை பேரும் கல்யாணம் ஆனவங்க தான். ஆனா நீங்க நம்ம இன்னொன்னு பார்த்தோம்னா அங்க இருந்து இங்க சிம்ரன் முதற்கொண்டு வருவாங்க, ஜோதிகா வருவாங்க, இங்க கோல வச்சுவாங்க. ஆமா, என்ன சொல்றது, உச்சபட்ச நடிகை கூட மாறுவாங்க, இன்னும் சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார் கூட மாறுவாங்க இல்லையா? பட் ஆனா இப்ப நீங்க இங்க இருந்து பாலிவுட்டுக்கு போற எந்த ஒரு நடிகரும் பெரிய அளவுல ஜொலிக்கிறது இல்ல. கமலஹாசன் ஏக் துஜே கலில பெரிய ஆள் ஆனா சொன்னேன் இல்ல சார். நான் என்ன சொன்னேன், நடிகை என்ன ஓகே, பேய் என்றால் பெண் என்றால் பேயும் இறங்கும் இல்லையா? அந்த நடிகை என்ன ஏத்துக்கிறாங்க அங்க. ஹிந்தியில வந்து பாத்தீங்கன்னா இவங்க சஹரா பானுன்னு ஒருத்தர் இருந்தாங்க, தமிழ்நாட்டுல இருந்தவங்க. அவங்க போயிட்டு அங்கே போய் அதுக்கு பிறகு நடிக்க ஆரம்பிச்சு நம்பர் 1 ஆயிட்டாங்க. இவங்க ஹேமா மாலினி இங்கதான் இருந்தா, அம்மாவுக்கும் ஹேமா மாலினிக்கு தான் இது இப்போ ஒரு இது நடந்துச்சு, மேக்கப் டெஸ்ட். அதாவது வெந்நீர் ஆடைக்கு
மேக்கப் டெஸ்ட் போடும்போது இவங்க சரியில்லைன்ட்டாங்க, இவரை ஹேமா மாலினி. அதுக்கு பிறகுதான் அந்த அம்மா அந்த பக்கம் போயிட்டு டான்ஸ், அவர் டான்ஸர், பெரிய டான்ஸ், அங்கே போய் ஒரு பெரிய அழகான நடிகை. பாத்தீங்கன்னா இவங்க வைஜெயந்தி மாலா ஒரு சூப்பரான நடிகை. வைஜெயந்தி மாலா வந்து தேன் நிலவு படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க காஷ்மீர்ல. அப்போ வந்து ராஜ்குமார் அங்கேயே கிடக்குறான் பழியா, கால் ஷீட்டுக்காக. சங்க வந்து இவர் ஸ்ரீதர் சொல்றாரு, ஐயோ போவானான்னு பார்த்தா இங்கே ரூம் போட்டு இங்கே தங்கிட்டு இருக்கானே அவன். அந்த அம்மா சொல்லி ஓகே சொல்லி அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சுதான் போனாரா அவரு. அந்த மாதிரி வைஜெயந்தி மாலா. அதே மாதிரி உங்களுக்கு வந்த பல நடிகைகள் போயிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஸ்ரீதேவி வர்றாங்க. இவங்கெல்லாம் நடிகைகளை தான் ஏத்துக்கிறாங்க, நடிகர்களை ஏத்துக்கவே இல்லை இது வரைக்கும். அதாவது நீங்க ஏஆர் ரஹ்மான் கூட ஏன் ஏத்துக்க காரணம் என்னன்னா, அங்க இருந்து நௌஷாத்னு ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் இருந்தார். அவர் வந்து இங்க இருக்கிற எம்எஸ்வி, இளையராஜ் இவங்களுக்குலாம் ஒரு மானசீக குரு மாதிரி. அவ்வளவு பெரிய ஆள் அவர். அந்த இந்த படங்கள்லாம் போயிட்டு இருப்பார், நிறைய முகலே ஆசம் அதுக்கான பாடல்லாம் போட்டிருப்பாரு. அவர் தான் வந்து இவங்களை அறிமுகப்படுத்தினார், நம்ம லதா மங்கேஷ்கர். லதா மங்கேஷ்கர் வந்து அதுக்கு முன்ன வந்து மராட்டியை தான் பாடும்போது மராட்டி வாய்ஸ் தான் வரும், நீ கொஞ்சம் ஹிந்தி கத்துக்கோமான்னு சொல்லி அவர் ஹிந்தியில பிரபலப்படுத்தினது அவர் தான், நௌஷாத். அந்த நௌஷாத் தான் வந்து உங்களுக்கு வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு பின்னாடி இருந்ததுனால ஏஆர் ரஹ்மான் அங்க இருக்க முடிஞ்சது. இளையராஜாவில் இருக்க முடியல பாருங்க. ஏத்துக்க மாட்டாங்க. இளையராஜாவுடைய சாங் வேணா காப்பி அடிப்பாங்க. அனு மாலிக்னு ஒருத்தர் காப்பி அடிக்கிறது, ஒருத்தர் அப்படியே எடுப்பாரு, அவரை எடுத்துக்குவாங்க. ஆனா வந்து இளையராஜா ஏத்துக்கல. ஏன்னா இளையராஜாவுக்கு அந்த நேரத்துல நௌஷாத் அவரு ரிட்டையர் ஆயிட்டார். அவர் இருந்தாலும் கூட அவரை இது பண்ணுவார். இந்த மாதிரி சரோஜாதேவி கூட 2 படம் பண்ணியிருக்காங்க ஹிந்தியில. அதுவும் அந்த சாங் எப்படி தெரியுமா, தெரி பியாரி பியாரி சூரத்துக்கு கபீனாரு. அதான் உன்னுடைய அழகான முகத்தை யாருக்கும் காட்டிடாத, எல்லோரும் பொறாமப்படுவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பாட்டு வந்து ராஜேந்திரகுமார் பெரிய சூப்பர் ஹீரோ, அவர் தான் அவங்களுக்கு ஜோடியா நடிச்சிருப்பார். சரோஜாதேவி வேற யாரும் ஏத்துக்கல, நடிகர்களை ஏத்துக்க. கமல்ஹாசன் என்னதான் இது பண்ணாலும் ஏத்துக்கல. அதனாலதான் கமல்ஹாசன் வந்து சரிகாவை கல்யாணம் பண்ண காரணம் அதுதான். சரிகாவை லவ் பண்ணி பிரெக்னன்ட் பண்ணதெல்லாம் அதுக்காக காரணம் தான். அது ஏன்னா அவங்களே சொன்னாங்க, அங்கே வெளியில செஞ்ச வேலை. அங்கே வந்து பாத்தீங்கன்னா அங்கே அந்த நார்த் இந்தியா பத்திரிகை எல்லாம் போட்டு கிசு அதை எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் கூட கமல்ஹாசன் வந்து இங்கே மருமகளா இருக்கலாம், அவருக்கு சான்ஸ் எல்லாம் கிடையாதுன்ட்டாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த டைரக்டர்களும் இப்ப நிறைய பேர். இவரும் ஆக்ரி ராஸ்தா பண்ணாரு, பாக்யராஜ், அது சூப்பர் ஹிட். அப்புறம் நம்ம வந்து விக்ரமன் டைரக்ஷன் பண்ணாரு சூரியவம்சன் பண்ண, அது சூப்பர் ஹிட் அந்த படம். ஏன் அதுக்கு பிறகு கேட்கல, ஏத்துக்க மாட்டாங்க. ஒன்லி நீ வந்து அவ்வளவு அதோட சரி. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா, மதராசி சோர்சாலா அப்படின்பார். அதாவது மதராசி சோர்சாலான்னு தான் சொல்லுவான் அவனை, இந்த தமிழ்நாட்டுக்காரன். நீங்க சென்னைக்கு அப்படின்னா மதராசி அப்படின்பா. பெங்களூருக்காரன்னா நீங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டான். பெங்களூருக்காரன் ஓகே அப்படின்பா. மதராசின்னா அவன் சோர்சால, திருட்டு பைய அப்படின்பா, திருட்டு மச்சான் அப்படின்பா. கேரளாவுக்கு போனாலும் பாண்டி மக்கள், ஆமா பாண்டி அப்படிம்பாங்க. கர்நாடகாவுக்கு போனா அடிக்கிறான். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா இவர் வந்து தமிழே வந்து மலையாளத்துல இருந்து மலையாளம் உருவானது தமிழ்ல இருந்தா அவனை சொல்லிட்டாரு, வெளிப்படையே சிஎம் சொல்லிட்டு போயிட்டாரு அவரு. சிஎம் இவரு சொல்லிட்டாரு. ஏன்னா இருக்கிற சமஸ்கிருத வார்த்தை தள்ளி பாத்தீங்கன்னா தமிழ் தான், ஃபுல்லா தமிழ் தான் இருக்கும் மலையாளத்துல அப்படின்ட்டாரு அவரு. அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இங்கே மலையாளத்துல வந்து தமிழ சில ஆட்களை ஏத்துக்கிறாங்க, நல்லா நடிக்கிறாங்க, டைரக்ஷன் ஏத்துக்கிறாங்க. இப்போ கமல் வந்து மலையாளத்துல தான் ஹீரோவை நடிச்சாரு. ஹீரோ அங்க இருந்தா கன்னியாகுமரியாலாம் அவர் வந்து பாலச்சந்தர் இவர் அறிமுகப்படுத்தினார். ஆனா மலையாளத்துல வந்து ஹீரோ அவர் அறிமுகப்படுத்தி நிறைய படங்கள் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி கன்னடத்துல நிறைய ஏத்துக்குவாங்க, கமல்ல ஏத்துக்குவாங்க. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாடு தானே. நார்த் இந்தியன் நார்த் இந்தியன்ல தான் ஏத்துக்க மாட்டாங்க. யாருதான் போனாலும் கூட நார்த் இந்தியன்னு நீங்க வந்து அந்த வடநாட்டுக்காரன் தென்னாட்டுக்காரன்னு சேர்த்துக்கவே மாட்டான். ஆமா, இப்ப இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த நடிகை ஸ்ரீதேவிய எப்படி சார் அந்த பாலிவுட் உலகமே தூக்கி வச்சு கொண்டாடுனுச்சு, அவங்களோட மருமகளா ஏத்துக்குச்சு இல்லையா? ஆமா, அந்த கபூர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆமா, அது எப்படி சார்? அவங்க பின்னணி என்ன சார்? ஸ்ரீதேவி போகும்போது அங்கே வந்து ஒரு நல்ல பீக்ல இருந்தாங்க, ஒரு கனவு கண்ணியா இருந்தாங்க தமிழ்நாட்டுல. சரி, அப்படி போகும்போது அங்கே வந்து இவர் தான் அவருடைய கணவர் தான், என்ன பேர் அவரு,
இவர் இந்த போனி கபூர். ஆமா, அவர் தான் போனி கபூர், கோரி கபூர் தான். அவரே தான் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த அவங்க படத்துல ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சாரு அவங்க வச்சு. அவங்க தம்பி அவங்க ஜோடியா நடிச்சாங்க, மிஸ்டர் இந்தியா அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஒரு வாட்ச் வச்சுதான் இது பண்ணுவாங்க. அவர் நடிச்சிருந்தாரு. அவங்க தம்பி கூட 4-5 படம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்ரீதேவி அவங்க தம்பி கூட நடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு இவர் சில படங்கள் பண்ணார். தயாரிக்கும் போது அப்புறம் இவங்களுக்கு ஒரு கால்ஷீட், அதாவது அந்த ஊர்ல ஒரு கேர் ஆஃப் மாதிரி அவங்க அம்மா தங்க வைக்க, இவங்களுக்கு வீடு பார்த்து கொடுக்க, அதெல்லாம் பண்ணாரு. அப்படியே பார்த்து என்னாச்சு, அவங்க அம்மா உடல்நிலை சரியில்லாதப்போ அவர் தான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தாரு. அதனால அவங்க என்ன அனுதாபம் வந்துருது இல்ல, சரி நமக்காக பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அனுதாபம் வந்துருது. இப்படிதான் வந்து எஸ்எஸ்ஆர் கூட விஜயகுமாரி அப்படிதான் லவ் பண்ணது. முதல் படத்துல நடிச்சாங்க குலதெய்வம்னு. அந்த படம் வந்து வர்றதுக்குள்ள அவங்க அம்மா இறந்துட்டாங்க. எஸ்எஸ்ஆர் தான் முன்னிருந்து அந்த காரியம் எல்லாம் பண்ணாரு. அதுக்கு பிறகு இவங்களுக்குள்ள இதாயிடுச்சுன்னு வைங்க. அந்த மாதிரி அங்கே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டாரு, எங்க அம்மாவுடைய உடல்நிலை சரியில்லாதப்போ ஹாஸ்பிட்டல் வந்தாரு, இறந்தப்போ கிரியை எல்லாமே பண்ணாரு அப்படின்னா அந்த அடிப்படையில இவங்க அவருடைய அவர் தான் மேனேஜர் மாதிரி. இப்ப நம்ம சிலுக்குக்கு இவர் இருந்தார்ல ஒரு தாடிக்காரரு, அந்த மாதிரி இவர் அமைஞ்சிட்டார். என்ன கேள்வி இருந்தா, அம்மாவை பாத்துக்கிட்டாரா இல்ல அம்மாவாக? இல்ல, அம்மாவை வந்து உடல்நிலை சரியில்லாதப்போ பாத்துக்கிட்டாரு, ஹாஸ்பிட்டல்லாம் போய் பாத்துக்கிட்டாரு. இவங்கள தான் பாத்துக்கிட்டாரு அவர். இவங்க அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே சரி இப்படியே வந்தா நீங்க வந்து ஒரு வெல் விஷரா இருந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது. நீங்க உங்க ஏதாச்சும் ஒரு லைசன்ஸ் வாங்கிடணும், அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி, அவங்களும் ஓகேன்ட்டாங்க. சரி, ஹிந்தியில இருக்கோம், பெரிய பெரிய தயாரிப்பாளர், நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும், ஓகேன்றாங்க. இப்படிதான் கல்யாணம் ஆகுது உங்களுக்கு. இல்ல, இங்க எத்தனையோ நடிகர்கள் வந்து ஸ்ரீதேவிக்கு ரூட்டு போட்டிருப்பாங்கல்ல சார்? இல்ல, ரஜினி சார் கேட்டாரு. ரஜினி சார் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு. அவங்க அம்மா கிட்டே கேட்டாரு. ரஜினிகாந்த் அவர்கள் லதா அவர்களுக்கு தானே ஏதோ தொடர்பு? இல்ல, ஆரம்பத்துல இவர் தான் 22 படங்கள்ல ரஜினி அவர் 2 பேரும் அவங்க சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்பவே இவங்களுக்கு ஆமா, 3 முடிச்சு எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இருந்து தொடங்கி இருக்கும். அப்போ இருந்து பார்த்து ஒரு கிரேசியா இருந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு. அவங்க அம்மா ஏத்துக்கல. இல்ல எங்க பொண்ணு இப்பதான் நடிக்குது அதாவது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப சூப்பர் ஸ்டார் உச்சத்துல இருந்தாரு. சூப்பர் ஸ்டார் உருவாயிட்டு அவர் வந்து நீங்க 3வது படத்துல சூப்பர் ஸ்டார் போட்டாங்க சார் அவருக்கு. ஒருவேளை கருப்பா இருக்காரு அப்படிங்கிற கருப்பான இருந்தாலும் கூட இவருக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார் தானே. இவங்க கூட பண்ண அடுத்த வாரிசு அது இதுன்னு பண்ணுவோம். அடுத்த வாரிசு படம் பண்ணும்போது 7 லட்சம் ரூபாய் சம்பளம் அவருக்கு. டக்கு அடுத்த வந்து முரட்டு காலை பண்ணும்போது பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய். டக்குன்னு ஒரு சம்பளம் ஏறிட்டே இருக்கு. பீக்ல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் கமலை விட. கமல் தான் முதல்ல ஹீரோவா பண்ணிருக்காரு, இவர் வர்றாரு சின்னதா. ஆனா கமல் ஓரமாயிருந்து இவர் போயிடுவாரு, எங்கேயோ போயிட்டாரு. அப்படி இருக்கும்போது கமல் கூட அவங்க கூட ஜல்சா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் கூட இருந்தாரு, சந்தோஷமா இருந்தாரு. லவ் பண்ணாங்களா இல்ல தெரியல. ஸ்ரீதேவி கூடயும் ஆமா, அவர் கமல் நல்ல நண்பரா, நல்ல புரிதலோடு நட்போடு நல்ல அந்த அவங்க கெமிஸ்ட்ரி சூப்பரா. கமலஹாசன் வந்து ஒரு பேட்டில சொல்லும்போது ஸ்ரீவித்யா மேல ரொம்ப உருகி பேசுறாங்க. ஸ்ரீவித்யா லவ் பண்ணாரு, 2 பேரும் லவ் பண்ணாங்க. இது தோழி. ஆமா, அந்த விஜய் த்ரிஷா மாதிரி. ஆமா, அந்த மாதிரி லவ் பண்ணாங்க. என்னன்னா ஒரு கட்டத்துல வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கல. அவங்க கடைசி நேரத்துல கமலை பார்க்கணும்னு சொன்னாங்கல்ல, நோய்வாய்ப்பட்டு இறக்குற சமயத்தில் சொன்னாங்க. ஆமா, அது வந்து எல்லாருக்கும் தெரியும். கமல் அந்த அபூர்வராகங்கள் எல்லாம் அவருங்க தான் ஹீரோயின். அதுல குண்டா இருந்தாலும் கூட அவங்க லவ் பண்ணிருப்பா. திடீர்னு அபூர்வங்கள் ஷூட்ல 2 பேர் காணாம போயிடுவாங்களாம். திடீர்னு எங்க இருக்காங்கன்னு தெரியாதுன்னு. அப்போ பாலச்சந்திரன் தான் கூப்பிட்டு திட்டுவாரு, முகம் முக்கியம்ப்பா ஹீரோவுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிறன்னு சொல்லுவாங்க. அவரை எம்பி ஆயிட்டார் கமல், அதனால அதிகமா நாங்க பேச வேண்டாம். இப்போ இவங்க ஸ்ரீதேவி அவர்கள் வந்து குழந்தை நட்சத்திரமா தான் அறிமுகமானாங்களா சார்? அப்ப கூட சில படத்தெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் கூட எல்லாம் நடிச்சிருப்பாங்க. அதாவது முருகனா நடிச்சாங்க ஒரு வயசுல. அதாவது அந்த தெய்வம்ங்கிற படத்துல குழந்தை ஒரு பாருங்க, அவர்தான் முருகனா நடிச்சாங்க. ஒரு 6-7 வருஷம் கழிச்சு மறுபடியும் பார்த்தா ஒரு முருகனா ஆள் தேவைன்னு சொல்லும்போது குழந்தை முருகனுக்கு வந்து கண்ணதாசன் சொன்னாரு. ஸ்ரீதேவியுடைய அம்மாவும் ஸ்ரீதேவி சின்ன குழந்தை வந்து காமராஜரை பார்க்க வந்திருக்காங்க. காமராஜர் உட்கார்ந்து பேசிட்டு ரொம்ப கண்ணதாசன் அங்கே இருக்காரு. உங்க பொண்ணு நல்லா இருக்கா, சுட்டிக்கையா இருக்க, நடிக்க வைக்க சொல்லுங்க, அதுக்கு நான் நடிக்க வைக்கலாம் சொல்லுங்க. தேவர் அப்ப வந்து குழந்தை முருகன் தேடிட்டு இருந்தாரு. கண்ணதாசன் சொல்லி அப்புறம் போயிட்டு ஸ்ரீதேவி அதில் நடிச்சாங்க, இந்த குழந்தை நட்சத்திரமா. அதுக்கு பிறகுதான் அறிமுகமாறு. அதுக்கு பிறகுதான் படிப்படியா வந்து அவங்களுக்கு இதுல எம்ஜிஆர் கூட அந்த நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகள் அதை நடிச்சிருப்பாரு. சிவாஜி கூட நடிச்சாரு. சிவாஜி கூட மகளெல்லாம் நடிச்சிருக்காரு. அப்ப சிவாஜிக்கு ஜோடியாவும் நடிச்சுட்டாங்க.
என்டிஆர் வந்து தாத்தாவா நடிச்சிருக்காரு ஒரு தெலுங்கு படத்துல. ஸ்ரீதேவிக்கு தாத்தா. அத ஒரு 11 வயசு பொண்ணு மாதிரி இருக்கும் தாத்தா. அடுத்து 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அவர் ஜோடி, இவர் ஸ்ரீதேவிக்கு ஜோடி. அவர் மோகன், இவர் நம்ம என்டிஆர். அவரு பயங்கர கில்லாடி அந்த விஷயத்துல. யாரா இருந்தாலும் டன்டனக்கான்னு போயிருவாரு அவர். யாரு இப்ப நடிகை ஸ்ரீதேவி எப்படி சார் வந்து அவங்க கிளாமர் குயினா இல்லைன்னா வந்து ஹோம்லியான கேரக்டர் மட்டும் பண்ணாங்க? இல்ல, ஆரம்பத்துல கொஞ்சம் ஹோம்லியா பண்ணாங்க, அது பிறகு கிளாமர் ஆயிட்டாங்க மாட்டாங்க. ஹிந்திக்கு போன பிறகு இங்க போன பிறகு கிளாமரா கொஞ்சம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சது. ஒரு கனவு கண்ணி மாதிரி தான் உங்களுக்கு. ஏறக்குறைய உங்களுக்கு அவரும் கமலும் பண்ண படங்கள் அந்த வாழ்வே மாயம், அப்புறம் ரஜினி கூட பண்ண அந்த பிரியா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள் எல்லாம். அடுத்த வாரிசில் ஒரு பெரிய அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னொரு படம் ஒரு வீடு தான் என்னவோ ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், அதுவும் அந்த படத்துலயும் சூப்பர் ஹிட். கமல், ரஜினி சார் கமலும் இவங்களை விரும்பினாரு, ரஜினியும் விரும்பினாரு, போட்டி போட்டு. ஆனா ரஜினி வந்து கல்யாணம் பண்ணிக்கவே கேட்டார். கமல் கேட்டாரா என்னன்னு தெரியல. கமலும் விரும்பியிருக்கார், பண்ணாரான்னு தெரியல. அவர் நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த நேரத்தில் மேல்நாட்டு மருமகள் நடிக்க வந்த இவங்களை அந்த வாணி கணபதியை பின்னாடி சுத்திட்டு இருந்தார். 4-5 வருஷம் சுத்தி டக்குன்னு கல்யாணத்துக்கு பண்ணிட்டார். அது பிறகு 13 வருஷம் கழிச்சு மறுபடியும் மாறிட்டார்னு வைங்க, அது வேற. அதே சார் இந்த நடிகர்கள் வந்து நடிக்க வந்த நடிகை மேல அப்படி ஒரு அட்ராக்ட் ஆயிருந்தாங்க. சூர்யா அவர்களும் அப்படித்தான், அஜித் அவர்களும் அப்படித்தான். அது என்ன கதை சார்? அவங்களாம் இழுக்கிறாங்களா இல்ல இவங்களாம் விழுறாங்களா சார்? இல்ல, அது முதல்ல பார்க்கும்போது சூர்யா வந்து முதல் படம் தான் பண்றாங்க 2 பேரும். பண்ணும்போது அவங்க வந்து இவர் வந்து கூச்ச சுபாவம் உள்ள ஒருத்தர். சூர்யா அவரும் பயங்கர கூச்ச சுபாவம் உள்ளவர். மற்றவங்க கிட்ட பேசுறது, போய் கிட்ட பேசுறதா இருக்கு, கலகலப்பா பேசுறதுலாம் கிடையாது. அப்படிப்பட்ட இவரை வந்து அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய அந்த குறும்புத்தனங்கள் இருக்கு இல்லையா, அந்த குறும்புத்தனங்கள் அழகா வெளிப்படுறதை பார்க்கும்போது இவங்களை தன்னை அறியாம ஒரு ஈர்ப்பு தான். அது முதல் படத்திலே அவங்களுக்குள்ள வந்துருச்சு. முதல் படத்துல இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஒரு சூர்யாவும் ஜோதிகாவும். இவர் வந்து அஜித் வந்து இந்த படத்துல நடிக்க வரும்போது இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பெருசா ஆரம்பத்து. அது பிறகு போக போக இவங்க அவங்க மேல ஒரு கிரேசியா வருது. அவருக்கு ஒரு ஹோம்லியா இருக்காங்க, ஒரு குழந்தை நட்சத்திரமா நடிச்சதுல இருந்து ஒரு நல்ல பேர் சொல்லி கடகடா ஒரு சுறுசுறுப்பா பேசுறாங்க, நல்லா துருதுருன்னு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவர் கொஞ்சம் அமைதியான பேர் வழி, ஆனாலும் கூட அது பிடிச்சு போகுது. ஓகேன்னு அவர் போய் அவருடைய கேட்கிறாரு, உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அம்மா அப்பா 2 பேரும் சம்மதிச்சிடறாங்க. அவங்க அப்பாவும் அதே மாதிரி சம்மதிச்சிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஹீரா அதெல்லாம் இடையில வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் வேண்டாம இவர் கல்யாணம் லவ் பண்ண ஆரம்பிச்ச பிறகு டக்குன்னு கல்யாணம் பண்ணி முடிச்சிடுறாங்க. அது கொஞ்சம் கிராண்டியரா நல்லா சூப்பரா பண்ணாரு அது அவரு அப்படி. ஆனா இவர் வந்து கமல் சார் ஒரு படத்தில் நடிச்சாங்க, அதை விரும்பினார். அவன் வேங்கனான்னு சொன்னா விட்டாரு. கமல் சாருக்கு வந்து அப்படியே விரும்பினார். அது பிறகு சரி நம்ம என்னப்போ அடுத்து கல்யாணம் பண்ண போறோம் விடுங்க, எத்தனையோ கல்யாணம் பண்ண போறோம் விடுங்க அப்படின்னு விட்டாரு. அவர் அதோடு ஸ்ரீதேவி லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் காட்டிக்கல. ஆனால் 2 பேருடைய கெமிஸ்ட்ரி அவருடைய படங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். தேவி ஸ்ரீதேவின்னு அந்த டான்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு லவ்லியா இருக்கும், அந்த அளவுக்கு அழகா இருக்கும். ஒரு சில பேருக்கு அந்த அமையும், அந்த கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு இதாக இருக்கும். ஒரு சில பேருக்கு தான் அமையும். அது த்ரிஷாவுக்கும் ஒரு விஜய்க்கும் நல்லா அமைஞ்சிருக்கும். அப்படி போடுன்னு போட்டிருப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அதுல செம போடு போட்டிருக்கும். ஆமா, அந்த மாதிரி இருக்கும். ஆமா, டான்ஸ் தான் சொல்றேன், அந்த அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு அந்த கெமிஸ்ட்ரி உருவாக்கும். நீங்க ஸ்ரீதேவி வந்து அது பிறகுதான் ஹிந்திக்கு போன பிறகுதான் அவங்க இதாகிறாங்க, மிகப்பெரிய ரேஞ்சுக்கு போறாங்க. ஏன்னா அவங்களுக்காக சில படங்கள்ல ஒரு ரூப் கி ராணி சோருக்கு என்னமோ ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் அவங்க போயிட்டு 3வது 4வது பண்ற படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அப்புறம் மிஸ்டர் மெட்ராஸ்ன்னு ஒண்ணு பண்றாங்க. இவர் தான் அந்த அனில் கபூர் தான் ஹீரோ. அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ் மூவி. சின்ன பசங்களை வச்சு இது பண்ற மாதிரி அது ஒரு சக்சஸ் ஆச்சு. இந்த மாதிரி அவங்க அங்கே போயிட்டு எல்லா ஹீரோ கூட நடிச்சுட்டாங்க. இப்ப சார் ரஜினி, கமல் இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் வந்து அப்ரோச் பண்ணியுமே வேண்டான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண ஸ்ரீதேவி அவர்கள் போனி கபூர் மாதிரி ஒருத்தர் கல்யாணம் பண்றதுக்கு காரணம், நீங்க கபூர் குடும்பத்தை பாத்தீங்கன்னா அங்க ஹிந்தியில வந்து பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பம், பெரிய செல்வாக்கு மிக்க குடும்பம் இல்லையா? பட் அந்த வசதிகளுக்காக, வாய்ப்புகளுக்கு, சொகுசுகளுக்காக தான் வந்து இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா போனி கபூரை? ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, போனி கபூருக்கு இது 2வது கல்யாணம். ஆமா, ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் அர்ஜுன் கபூர்லாம் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அது ஏன் அந்த கேட்கணும்? இல்ல, இங்க வந்து அவங்க இதானது ஒரு சிம்பத்தியில தான் அங்க இதானது, சிம்பத்தியில தான் விழுந்ததை தவிர அவங்க வந்து அங்கே வந்து நிறைய பேர் இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் கூட அந்த நேரத்தில் இவங்க வந்து இவர் தான் காட் ஃபாதர் மாதிரி கூடவே இருக்காரு.
வீடு பாக்குறாரு, இவங்களை ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இவர் தான் வந்து தீர்த்து வைக்கிறாரு. எந்த கதைகளை இவர் தான் கேட்கிறாரு. இந்த ஹீரோ பண்ற பரவாயில்ல, ஓகேமா, இந்த டைரக்டர் பரவாயில்ல, அதெல்லாம் செலக்ட் பண்றாரு. அப்போ நீங்க உங்களோட லைஃப் ஹிந்தியில வந்து இவங்க பெரிய பிரேக் வாங்குறதுக்கு, பிரேக் படங்கள் கொடுக்குறது கூடவே இருக்காரு. கதை கேட்கறது, சம்பளம் பேசுறது உட்பட எல்லாமே கூடவே இருக்கும்போது நீங்க என்ன ஆகும், ஒரு மேனேஜர் மாதிரி நம்ம சில்க் சுமிதாக்கு இவர் பார்த்த மாதிரி, தாடிக்காரர் பார்த்த மாதிரி அப்படியே பாத்துக்கிறாரு கூடவே. அப்புறம் அந்த நேரத்துல வந்து அவங்க அம்மா அங்கே தங்கிட்டாங்க. வந்து அவங்க அம்மா திடீர்னு ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாதப்போ அவங்க ஷூட்டிங்கில் இருந்தால் இவங்க தான் வந்து ஃபோன் பண்ணி அவருக்கு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டாங்க. அது பிறகு அவங்க இறந்த பிறகும் பார்த்தா அங்கே வந்து நார்த்தில் யாரும், மும்பையில் யாருமே கிடையாது இல்லை, இவங்களுக்கு சொந்தம் யாரு, இங்கே சென்னையில் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். உடனே கூட்டம் தமிழர்கள் வந்து அதை தெரிஞ்சவங்க விட்டாலும் கூட வந்து இது பண்ணுவாங்க, ஆதரவாக நின்றுடுவாங்க. அங்கே யாருன்னே தெரியாது இவங்களுக்கு. ஒரு ஸ்ரீதேவியின் கூட்டம் சேர்ந்துருந்தாலும் எப்படி இவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போக முடியும்? ஆனா இவர் தான் வந்து காலமான பிறகு இவர் தான் வந்து அவங்களுக்கு அந்த கொல்லி வைக்கிறது கூட எல்லாமே பண்ணார். அந்த வகையில பார்க்கும்போது சரி, நமக்காக ஒருத்தர் வந்து உழைக்கிறார், அவரை நம்ம கல்யாணம் பண்றதுல என்ன இருக்கு அப்படின்னு இது பண்றாங்க. ஆனா இவங்களால அவருக்கு தான் யூஸ். பெரிய குடும்பம்னாலும் இவங்க வந்து ஒரு தயாரிப்பாளர், இவங்களும் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து சில படங்கள் தயாரிக்கிறாங்க. அது வந்து இவர் வந்து அவரை நினைக்கிற ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் இந்த அம்மா, சம்பளம் பெரிய சம்பளம். அப்புறம் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் விடுவானா, பொன்முட்டரை வாத்து தானே சார், இவர் படம் தயாரிச்சாதான் லாபம். இது கூட இருந்தாலும் அவங்க லாபம் தானே இவங்களுக்கு. செலவு என்ன இருக்கு இவங்களுக்கு? நீங்க ஹீரோயினுக்கு செலவு தேவையில்லை. ஷூட்டிங் போயிட்டு அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே ட்ரெஸ் கீஸு போட்டுக்கிட்டு எல்லாம் அவங்க செலவுலேயே பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறீங்க. இவங்களே ஒரு முதலீடு மாதிரி. ஆமா, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இவங்க வந்து இவங்கள பணங்காட்சி மரமா இருக்கு. அப்படியே அவரு கரெக்ட் பண்றாரு, கரெக்டா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி அவங்க வந்து அதே மாதிரி அவருடைய அந்த சிம்பத்தி தான். நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சிம்பத்திகளை டீல் படுத்திக்கிட்ட ஒண்ணு உண்டு சார். இப்ப இந்த ஜான்வி கபூர், குஷி கபூர்னு அவங்களுக்கு 2 குழந்தைங்க சார். ஆமா, 2 பொண்கள் இருக்காங்க, வயசுக்கு வந்த பெண்கள் தான் சார். அவங்க பாத்தீங்கன்னா கவர்ச்சியில அந்த கலக்குறாங்க. அவங்க படத்துல நடிக்கிறாங்க இல்லையோ, டெய்லி அவங்கள பத்தின ஒரு கவர்ச்சிகரமான ஸ்டில்லு, போட்டோ, வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே, ரீல்ஸ் நிறைய வந்துட்டே இருக்குல்ல சார். ஸ்ரீதேவியோட ரிஃப்ளெக்டா இவங்க இருக்கிறாங்க, நீங்க பாக்குறீங்களா? ஸ்ரீதேவி மாதிரி இவங்க வந்து ஒரு நார்த்ல இருக்காங்க. இவங்க தமிழ்நாட்டுல இருந்தா நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு கல்ச்சர் பயம் இருக்கும். அங்கே வந்து அது இது கிடையாது. உங்களுக்கு நார்த்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோக்களும் சரி ஹீரோயின்களும் சரி ஏதாச்சும் ஒரு பப்பு போவாங்க, பார்ட்டி வைப்பாங்க. ராத்திரி 12 வரைக்கும் நடக்கும் இவங்க பார்ட்டி. அது முடிஞ்சு மறுநாள் பாத்தீங்கன்னா 12 மணிக்கு தான் நடிக்கவே வருவாங்க. அந்த அளவுக்கு இவங்க பார்ட்டி போறது இவங்களுக்கு எல்லாம் சகஜம். முதல்ல ஹக் பண்ணி தானே பண்றாங்க. முதல்ல பிடிக்கும் போது ஒரு கட்டி பிடிச்சிடுறாங்க. அப்பவே நீங்க கரெக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், அப்பவே பேசிக்கலாம். தமிழ்நாட்டுல இங்க கம்மி தான் அது. அதுக்கு பிறகுதான் வந்தது வைங்க. நம்ம விஜயகுமார் சார் தான் அது இங்க அறிமுகப்படுத்தினாரு. ஹக் பண்றதெல்லாம் எல்லா நடிகையும் போய் ஹக் பண்ணி ஒரு கிஸ் அடிப்பாரு அவரை. அந்த மாதிரி இருந்தது. ஆனா அங்கே வந்து நல்ல சகஜமா இருக்கனால எந்த நடிகையும் ஈஸியா அவங்களால இது பண்ண முடியும் ஈஸியா அங்கே. ஆனா இங்கே கொஞ்சம் முடியாது. அதே மாதிரி அந்த 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 கல்ச்சர்ல அந்த வளர்ந்த குழந்தைங்க பெண்கள் அவங்க வந்து கவர்ச்சியா நடக்கணும், கவர்ச்சியா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும், நமக்கு நம்மளை கவனிச்சு பார்ப்பாங்க அப்படின்னு பாக்குற படங்கள்ல வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஈர்க்கப்படுவோம், பெருசா பேசப்படும்னு நினைக்கிறாங்க. அது அப்பா வந்து பெருசா எடுத்துக்கல அவரு. சரி நான் அதானே நடிக்க போறாங்க, நடிக்கட்டும். நமக்கு வந்து ஈஸியா ஏதாச்சும் ஒரு மாப்பிள்ளை கிடைச்ச அப்புறம் கல்யாணம் பண்ணி தர்ற வரைக்கும் அவன் நடிக்கட்டும், அது காசு தான் நமக்கு, அவங்க நினைச்சுக்கிறாங்க, அவ்வளவுதான். மரணம் வந்து இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அது ஒரு மர்ம மரணமா தானே சார் பாக்குறாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த துபாயில ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த துபாய் ஒரு ஹோட்டல்ல இதுல ஒரு குளியல் அறையில வந்து இறந்து கிடக்குறாங்கல்ல, குளிச்ச மாதிரி இறந்து கிடக்குறாங்கல்ல, அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவங்களுடைய இறப்பை? அது என்ன சொல்லப்படுதுன்னா, துபாயில வந்து நீங்க ஈஸியா அவங்க ஏதாச்சும் இது பண்ணிருக்கலாம். அந்த நாட்டுல வந்து நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். என்னன்னு தெரியல, அவங்க குடிச்சிருந்தாங்க அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த தொட்டில வந்து தொட்டில் தான் இவ்வளவுதான் இருக்கும் உங்களுக்கு. தொட்டில் ஆமா வாதான். அதுல வந்து நீங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஒருவேளை குடிச்சு இதாயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க குடிபோதையிலே அப்படிங்கிற சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது வந்து இது வரைக்கும் அதுக்கான ஆன்சர் கிடைக்கவே இல்லை. அதை பத்தி அவங்க பொண்ணுங்களும் யாருமே இப்போ அந்த வழக்கை விசாரிக்கணும் அது இதுன்னு யாரும் குரலும் கொடுக்குறா, கணவரும் குரல் கொடுக்குற என்ன பண்ணல. சரி, இயற்கையா அவங்க வந்து அந்த குடிச்சிருந்தா அதெல்லாம் போயிடுச்சு போட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க.
அப்போ வந்து நீங்கள் அதை நம்ம இது பண்ண முடியாது. இப்போ அவங்களோட சொத்துக்கள் மதிப்பு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? ஸ்ரீதேவி அவர்களோட சொத்து மதிப்பு, போனி கபூர் அவரோட சொத்து மதிப்பு உங்களோட அப்ராக்சிமேட்டா? ஏன்னா அவங்களோட அந்த அவங்க குழந்தைகள் பாத்தீங்கன்னா அடிக்கடி சென்னையில வந்து எங்க அம்மா வாழ்ந்த வீடு, எங்க அம்மா வாழ்ந்த பங்களா நிறைய காட்டுறாங்க. இங்க இதுல உங்களுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு பின்னாடி தானே, இந்த சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு பின்னாடி தான் வீடு. அங்கே கூட ஒரு புதுசா ஒரு வீடு ஒன்று வாங்கியிருந்தாங்க. அதான் நான் ஏதோ ஒன்று பேசியிருந்தேன். ஒன்று யாரோ ஒருத்தர் மார்வாடி ஒருத்தர் கொடுத்த பணத்துல அப்படின்னு. அதாவது மார்வாடி ஒருத்தர் வந்து பார்க்க வந்திருக்காரு. அப்போ ஸ்ரீதேவி உள்ள இருந்தாங்க, ஹிந்தியில் நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ மார்வாடி வந்து பார்க்கும்போது காலிலேருந்து நிற்கிறாரு வெளியே, கார்லேயே. அவங்க வெளியே வரல, கூப்பிடவும் இல்லை. ரசிகருங்கிற முறையில் ஃபோட்டோ எடுக்கணும் வந்திருக்கேன்ட்டார். உள்ளேயே சேர்க்கல, வரவும் விடலை. அவர் கார்லேயே உட்காந்துருந்தார். அப்போ அந்த கார் டிரைவரே ஒரு ஐடியா கொடுக்கலாம், சார் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் சொன்னீங்கன்னா உடனே கூப்பிட்டு போயிருப்பாங்க சார், ரசிகர்கள் ஏன் சார் சொன்னீங்க, கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்கள் நான் இன்னைக்கு வாங்க சார், ஹோட்டலில் தங்கிட்டு நல்ல நாளைக்கு டிப்டாப்பில் ட்ரெஸ் பண்ணிட்டு தயாரிப்பாளர்னு வாங்க, பாருங்கள் உங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டாராம். கேட் அப்படியே திறக்கும். அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா வந்தார் தயாரிப்பாளர்னு சொன்ன உடனே உள்ளே கூப்பிட்டாச்சு. உள்ளே கூப்பிட்டு இப்போ ஸ்ரீதேவி வர்றாங்க, இந்த மாதிரி படத்தை நான் ஒரு படம் தயாரிக்க போகிறேன், கிராண்டியராக தயாரிக்க போகிறேன், நீங்கள் சம்பளம் எவ்வளோன்னு சொன்னாங்க. உடனே நான் பே பண்ணுறேன். இப்போ நான் வந்து 18 லட்சம் வாங்கிக்கிறேன், இந்தாங்க ஃபுல் அமௌண்ட் 20 லட்சம் கொடுத்துட்றாரு. இன்னைக்கு நைட் டிஸ்கஷன் இருக்கு, வந்துருங்க. ஓகே, டிஸ்கஷன் பண்ணுறாங்க. அவர் டிஸ்கஷன் முடிச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. அந்த படம் எடுக்கல. அவருடைய இது டிஸ்கஷன் மட்டும் தான் அவருடைய இது. டிஸ்கஷன் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு அவ்வளோ லட்சம். ஆமா, 20 லட்ச ரூபா அவர்கிட்ட இருக்கு. ரசிகனா போயிருந்தா எவ்வளவு செலவு வந்துருக்கு. ஆமா, ரசிகனா போனா நீங்க கிட்டே சேர்க்க மாட்டீங்களா? அப்ப நடிகையை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு 20 லட்சம் செலவு. தயாரிப்பாளர் அப்ப பல டைரக்டர்கள் இப்போ இருக்கிற டைரக்டர்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த தமன்னாக்கு ஒரு படத்துல ஒரு டைரக்டர் நம்ம தமிழ்நாட்டில் ஃபேமஸான ஒரு டைரக்டர் தான். அவர் வந்து தமன்னாக்கு பிறந்தநாள் அன்னைக்கு 20 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு கடன்காரனா இருக்காருன்னு வைங்க, அவர் தம்பிகள்லாம் சேர்த்து எல்லாம் கடன்காரனா இருக்காங்கன்னு வைங்க. அந்த படத்தில் நடிக்கும் போது ஹீரோயினுக்காக 20 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு. அந்த ஹோட்டல் அது இது கிராண்டியரா. சரி, ஒரு கல்லு காயும் போது ஒரு தோசை போட்டுக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாச்சும் இவருங்களை கவர்ந்து எப்படியாவது நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் நினைக்கிறது. அதுக்காக 20 லட்சம் செலவு பண்ணாரா அவர். எனக்கு ஐயா ஒரு படம் வந்து படம் வாங்கி அதுக்கு பிறகு இப்போ நான் இப்போ வந்து கடன் பட்டு இது பட்டு படமே போகாம இருக்கு. நான் வந்ததே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். இப்போ பெரிய ஆள் ஆகிட்டா இப்படியா செலவு பண்ணுவீங்க? இப்ப கூட இந்த கயாடு லோகர்னு ஒரு நைட் பார்ட்டிக்கு போனா 35 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கூட கேள்விப்பட்டாங்க சார். இருக்கு காசு. இப்போ எல்லாமே விலையாடுச்சு, எல்லாமே இதுதான் சார். அதாவது நான் சொன்ன அந்த ஸ்ரீதேவி சொன்ன பாருங்க, இந்த வீடு, அந்த பணத்துல ஒரு வீடு வாங்கினாங்களாம். அங்கே கோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கு அந்த வீடு. சார் 1 ஹவர்ல சம்பாதிக்க முடியுமா சார்? வீடு வாங்க முடியும்? அது யாரு சொன்னாங்கன்னா, அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நண்பர், அவர் மீடியால தான் இருக்காரு, அந்த டிவி இதெல்லாம் தயாரிப்பாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, என்ன சார் பாத்தீங்களா ஒரு நைட்டுக்குள்ள அது முடிஞ்சிருச்சு, 20 லட்ச ரூபா கொண்டாந்தாரு, கொடுத்தாரு, படம் எடுத்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த வீட்டோட வேல்யூ என்ன சார்? இன்னைக்கு பல கோடி ரூபாய் இருக்கும் சார். பல கோடி இருக்கும். ஆமா, ஒரு 10 கோடி இருக்கும், இருக்கும், தாராளமா இருக்கும். அந்த வீட்டை வேற அவங்க சித்தி பொண்ணு யாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க அந்த பக்கம் தான் இருக்கு அந்த வீடு. ஆமா, இந்த கருத்தம்மா படத்துல கூட நடிச்சிருப்பாங்க. அவங்க என்ன உறவு சார்? ஆமா, அவங்க சித்தி பொண்ணு மகேஸ்வரி சித்தி பொண்ணு. அவங்க அங்கேதான், அவங்கதான் இவங்க வீடு காலி பண்ண பிறகு அவங்கதான் இருந்தாங்க இங்க. அந்த வீட்டுல இந்த வீட்டுல அவங்களுக்கு கொடுத்து. எவ்வளவு பங்களாஸா இருக்கும் சென்னையில? சென்னையில் இருக்கும், நிறைய இருக்கும். சிவகாசி தான் அவங்க சொந்த ஊர். அங்கே இருக்கும், சொத்து இருக்கும், சென்னையில் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு மும்பையில் கொஞ்சம் வச்சிருப்பாங்க, கொஞ்சம் பில்டிங் அது இதுன்னு வச்சிருப்பாங்க. அது அசையா சொத்து, அசும் சொத்து ஒன்று வச்சிருப்பாங்க. சென்னையில் கம்மியாக இருக்கும், ஏன்னா அவங்க அங்கே போன பிறகு குறைச்சிருப்பாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க ஃபேமிலி அங்கே இருக்கு இல்லையா, அங்கேனால குறைச்சிருப்பாங்க. அங்கே இருந்த கொஞ்சம் சொத்துக்கள் அப்படியே சேர்த்து இன்னும் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி அவர் தானே, இந்த பொண்ணுங்க தான் இந்த சொத்துக்கள் அதிபதி, அவங்க தான். அவங்க கணவர் அந்த மாதிரி அவளை யூஸ் பண்ணிக்குவாங்க. அதான் இப்ப நான் இப்ப என்ன கேள்வி வருதுன்னா, இவங்க வந்து நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே வசதியான குடும்பமா, இல்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த பூர்வீக? இல்ல, அவ்வளவு பெரிய வசதி குடும்பம் கிடையாது, சாதாரண ஏழ்மையான, ஓரளவு கொஞ்சம் வசதி, ரொம்ப வசதி இல்ல. ஒரு விவசாயம் சேர்ந்து அந்த சிவகாசியில இருந்தாங்க. அந்த சைட்ல அந்த காங்கிரஸ் கட்சி மேல ஒரு அனுதாபமா இருந்தா, காமராஜர் மேல நல்லா இது இருந்துச்சு. காமராஜர் அவருக்கு அவங்க அம்மாவுக்கு நல்ல ஃப்ரெண்டு. அவங்க பார்க்க போவாங்க. போயிட்டு அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு இதனால போவாங்க. அப்படி போயிட்டு தான் அவங்க வந்து இது பண்ணாங்க, வாய்ப்பு பெற்றது. அதுக்கு பிறகுதான் பாலச்சந்தருடைய முதல் படத்துல இது பண்ணாங்க. அப்புறம் இவருடைய
16 17 பண்ணாங்க பாருங்க. அதில் வந்து ரஜினிக்கு 2500 சம்பளம், ஸ்ரீதேவிக்கு 20,000 சம்பளம் அதில். அப்போ அப்ப இந்த நடிகர் நடிகைகளே வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்கிற சொத்தை ஃபுல்லாமே கொண்டாந்து இவங்க வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது இதுலதான் போடுறாங்க இல்லையா சார்? ஆமா, அதுதான் அவங்க ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு அது வந்து கூட இருக்கிறவங்க சில பேர் இது பண்ணுவாங்க, கரெக்டா கைடு பண்ணுவாங்க, அல்லது அவங்க அப்பா எல்லாம் வாங்குவாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க கூட, அவங்க வாங்குவாங்க. இப்போ இவங்க காஞ்சனாக்கு அப்படிதானே. காஞ்சனாக்கு வந்து அவங்க அப்பா ஒரு அட்வொகேட்டோ ஏதோ இதா இருந்தாரு, ஒரு இல்ல ஏதோ ஒரு வியாபாரியா இருந்தார். இது பண்ணிட்டு அந்த கொஞ்சம் கம்பெனி எடுக்கிறது அது எடுக்கிறது இந்த மாதிரி வியாபாரி மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. சில இடங்கள்ல திடீர்னு நஷ்டம் அடைஞ்சுன்னா அவங்க அப்போ வந்து இவருடைய பொண்ணுடைய சொத்துக்களை தான் ஃபுல் அவர்கிட்ட தான் போச்சு. அந்த பொண்ணை வந்து ஒரு விமான நிலைய ஓட்டுநரை வந்து அந்த லவ் பண்ணாங்க இவங்க. அது விமான பெண்ணா தான் இருந்தாங்களே, விமான பணி பெண்ணா இருந்தாங்க காஞ்சனா. அப்போ ஒரு விமானியை லவ் பண்ணாங்க, 2 பேரும் லவ் பண்ணாங்க. கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சுன்னா வருமானம் குறைஞ்சிரும், இந்த சொத்தும் போயிருமேங்கிறனா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவனுக்கு இவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்கும்போது அவர் கூப்பிட்டு பல வகையில திட்டி அனுப்பிட்டாங்க. அவர் கோச்சிட்டு போயிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கு பிறகுதான் அவங்க பாத்தீங்கன்னா, இப்போ என் சொத்துக்களாவது அவங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே வச்சுக்க போங்க தொலைங்க அப்படின்ட்டு கோயில்ல போய் குப்பை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு அப்படிதான் அவங்க கல்யாணம் பண்ணாம போக காரணம் அதுதான், அவங்க அப்பா அம்மா செஞ்ச வேலை தான். இல்ல 1000 தான் இருந்தாலும் இத்தனை நடிகைகள் வந்து போனாலும் நமக்கு ஸ்ரீதேவிங்கிறது ஒரு மலரும் நினைவுகளா தான் நம்ம மனசுல இருக்கு சார். அவங்க கனவு கண்ணி தானே சார். தமிழ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வந்தாங்க, ஹிந்திலையும் போயிட்டு ஒரு ரவுண்டு வந்தாங்க, அதான் ஒரு பெரிய விஷயம். அதான் கடைசியா தலை கூட ஒரு படம் பண்ணாங்க இல்லையா, அதுல கூட ஒரு ஆமா அதுல வந்து சம்பளமே வாங்கல அஜித் சம்பளம் வாங்கல. விஜய் இருந்தா நம்ம சம்பளம் வாங்கியிருப்பாருன்னு வைங்க. அல்லது ஒரு பப்ளிக் இது ஒரு பிரஸ் மீட் வச்சு நான் சம்பளமே வாங்கலைன்னு சொல்லிருங்க நீங்க. ஆமா, பிஆர் வச்சு சொல்லி ஒரு சொல்லுங்க, எல்லோர்ட்டையும் சொல்லி எல்லோரும் சொல்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஓகே சார், உங்களோட பொன்னான டைம் எங்களுக்காக ஒதுக்கி பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.